எஸ்ஐஆருக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில் மாபெரும் பேரணி நடத்துகிறது காங்கிரஸ். ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. கோவையில் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். பல்வேறு இடங்களில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்த வருவாய்த்துறை ஊழியர்கள். வெறிச்சோடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள். மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது பற்றிய திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய அரசு. திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் விளக்கம். நெல் ஈரப்பத அளவை 17% 22% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம். நாளை கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. நாளை கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்கிறாரா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு சஸ்பென்ஸ் என பதில். டிவி மீது ரிமோட்டை எறிந்துவிட்டு திமுகவோடு கூட்டணி ஏன்? ரிமோட் டெல்லியிடம் போகக்கூடாது, மாநிலத்திடம் இருக்க வேண்டும் என்பதாலேயே கூட்டணி என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடியல. இந்த அலையன்ஸ் புரிஞ்சியா புரிஞ்சுங்க, புரியல சும்மா இருங்க. தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என ஜோதிமணி எம்பி கருத்து. 2010 ராகுலை சந்தித்து காங்கிரஸில் இணைவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்டார் என்றும் பேட்டி. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. 2026 தமிழக ஆட்சி அதிகாரத்தில் விசிகாவுக்கு பங்கு இருக்காது. திமுகவே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2026 ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு உயர்வு. ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5 நிர்ணயம். தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். பழைய பென்ஷன் திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சபரிமலையில் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். சன்னிதானத்திற்கு கேமரா, செல்போன்கள் கொண்டு செல்ல தடை. இன்று பகலில் மட்டும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் 20.4 மில்லிமீட்டர் மழை. 11 மணி நேரத்தில் மீனம்பாக்கத்தில் 8 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது.
21ஆம் தேதி கடலூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 23, 24ஆம் தேதிகளில் கனமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்தம் வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு, வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என கணிப்பு. தென்காசியில் இன்று 11 மணி நேரத்தில் 65 மில்லிமீட்டர் மழை. நெல்லையில் 27, குமரியில் 16 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. காசாவில் அமைதியை ஏற்படுத்த தனி படையை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்றது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். அமைதி திட்டத்தை ஏற்க முடியாது என ஹமாஸ் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட பெண் அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை முயற்சி. மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவாக பேசியதாக கூறி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு.